ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பரவி சீரியல் இனி வரப்போற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அன்னபூர்ணிக்கு ஆக்சிடென்ட் ஆனதை நினைச்சு வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க. அதே மாதிரி தான் நம்ம சிந்துக்கும் அத்தைக்கு என்னாச்சோ ஏதாச்சினோ பதறி போய் ஹாஸ்பிட்டலில் வந்து கேட்கவும் நம்ம சிவாவும் ஒன்றும் இல்லை பெரியம்மாக்கு நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ தான் நம்ம சிந்துக்கும் ரொம்பவே ரிலாக்ஸிங்காக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம மகா இருந்துட்டு இங்கே பாரடி, அத்தைக்கு இப்படி ஆனதுக்கு காரணமே நீ தான், முதல்ல இங்கேருந்து கிளம்பிடு, நீ மட்டும் இந்த இடத்த விட்டு போலனா அவ்வளவுதான் உனக்கு அப்படின்னு சொல்லி ரொம்பவோ கோவமா பேசுவோம். இதை கேட்ட நம்ம சிவா இருந்துட்டு இங்க பாருங்கம்மா, முதல்ல கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கம்மா, பெரியம்மாக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு நினைச்சு அவளும் ரொம்ப பதறி போய் தானே வந்திருக்கா. அப்படி இருக்கும்போது அவளால தான் இது எல்லாமே நடந்துச்சுன்னு சொன்னா அவளுக்கும் வருத்தமா இருக்காதா? முதல்ல அமைதியா இருங்கம்மா. என்ன சிவா, கொஞ்ச நேரம் நீ வாயை மூடிக்கிட்டே இரு, இவளால தான் எல்லாமே நடந்தது, இவ மட்டும் இங்க இல்லைன்னா கண்டிப்பா அக்காவுக்கு எதுவுமே நடந்திருக்காது. எதுக்காக சிவா இவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற? இவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதுனால தான் இவ ரொம்ப திமிரேறி போய் இருக்கா. இவளுக்கு சப்போர்ட் பண்ற வேலையே கொஞ்சம் நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாரடி, சிவா சப்போர்ட் பண்றான்னு சொல்லிட்டு நீ ரொம்ப திமிரெல்லாம் இந்த மாதிரி நடந்துக்காத, முதல்ல இந்த இடத்த விட்டு போடி, இந்த இடத்த விட்டு போறியா இல்லையாடி அப்படின்னு ரொம்ப கோவமா பேசவும் இதை கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம சிந்து இருந்துட்டு ரொம்பவே கோவமா இங்க பாருங்க, பெரியவகன்னு பாக்குறேன், இல்லைன்னா கண்டிப்பா உங்களை சும்மாவே விட மாட்டேன். அத்தைக்கு என்னாச்சோ ஏதாச்சுன்னு பதறி போய் தானே நானும் வந்திருக்கேன், என்னாலதான் இது எல்லாமே நடந்துச்சுன்னு நீங்க பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டே இருக்கீங்க. இங்க பாருங்க, நான் தப்பு பண்ணதான், பொய் சொல்லி டாக்டரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா நான் இல்லைன்னெல்லாம் சொல்லல, அதுக்காக இப்படி ஒரு விஷயத்த பண்ற அளவுக்கு நான் குடும்பக்காரியெல்லாம் கிடையாது, முதல்ல இந்த மாதிரி பேசுறத நிறுத்துங்க அப்படின்னு கோவமா சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம சிந்து பேசவும் அதுக்கப்புறம் மகா பேசவும் இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை முத்தி போய் நம்ம சிந்துக்கு ரொம்பவே கோவம் வந்து மகாக ஒரே அரைஞ்சிடுறாங்க. இங்க பாருங்க, இனிமே உங்களுக்கு மரியாதையே கிடையாது, இனிமே இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருந்தீங்க அவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஸ்னேகா வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே சிவா அதாவது அன்னபூர்ணி ஆண்டி கண்ணு முழிச்சிட்டாங்க, நீ உள்ள போய் பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா உள்ள போறாங்க. இந்த பக்கம் நம்ம மகா இருந்துட்டு சிந்து தன்னை அடிச்சதை நினைச்சு ரொம்பவே கோவமா இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சிந்துவை பார்த்து ஸ்னேகா கோவமா இங்க பாருடி, ஹாஸ்பிட்டல்ல உனக்கு என்னடி வேலை, முதல்ல இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு கிளம்புடி அப்படின்னு சொல்லவும் இங்க பாரு ஸ்னேகா, அத்தையை மட்டும் நான் பார்த்துட்டு போயிடுறேன், அத்தையை ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் பார்த்துட்டு போயிடுறேன் ஸ்னேகா, ப்ளீஸ் ஸ்னேகா அப்படின்னு சொல்லவும் இங்க பாருடி, உனக்கும் எங்களுக்கும் ஆகாதுன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? அப்படி தெரிஞ்சிருந்தோம் எதுக்காகடி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன், முதல்ல இங்க இருந்து கிளம்புடி. இங்க பாரு ஸ்னேகா, நானும் அதை தானே சொல்லிக்கிட்டு இருந்தேன், அதுக்கு என்னை அடிச்சுட்டா, இவளை சும்மாவே விடக்கூடாது, நானும் இவளை ஒரு அடி அடிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்கு வரவும் நம்ம சிந்து அவங்க கையை பிடிச்சிடுறாங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை, இது ஹாஸ்பிட்டல், யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் போகலாம், இப்போ இங்க யாருமே ரூல்ஸ் போட முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. நீ யாரையும் சொல்றதுக்கு, என்னோட ஹாஸ்பிட்டல்ல நான் யார் வரணும் யார் வரக்கூடாதுன்னு நான் தானே முடிவு பண்ணணும். இந்த உலகத்துல எனக்கு எதிரியா யார் வேணாலும் இருக்கலாம், அவங்க யார் வேணாலும் இங்க வந்து உக்காந்துக்கலாம், ஆனா உன்னை மட்டும் நான் அனுமதிக்கவே மாட்டேன், முதல்ல இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு கிளம்புடி. அன்னபூர்ணி ஆண்டிக்கு என்ன ஆனாலும் ஆனா என்ன ஆகலனா என்ன, உனக்கு என்ன பிரச்சனை, முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்க பாருங்க, இங்க இருக்கிற எல்லாரும் என்ன சொன்னாலும் என்னால எதுவுமே கேட்கவே முடியாது, முதல்ல அன்னபூர்ணி அத்தைக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு எனக்கு தெரியாம நான் இந்த இடத்த விட்டு நகரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம சிவா இருந்துட்டு வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே சிந்து, வா அன்னபூர்ணி பெரியம்மா உன்னதை கேட்குறாங்க வா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட நம்ம ஸ்னேகாவும் சரி நம்ம மகாவும் சரி பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு நம்ம சிந்துவை கூப்பிடவும் சிந்து ரொம்பவே சந்தோஷமா, என்ன சொல்ற டாக்டரே, நீ சொல்றது எனக்கு ஒன்றும் புரியல, என்ன அத்தை கூப்பிட்டாங்களா? ஆமா உன்னதான் பெரியம்மா கூப்பிட்டாங்க, சிந்து எங்க காணோம் அப்படின்னு தேடிக்கிட்டே இருக்காங்க, வா போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இதை கேட்ட ஸ்னேகாக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. என்ன ஆண்டி இப்படி சிந்துவை கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி உள்ள கூப்பிட்டுட்டு போறாங்க. போன உடனே நம்ம சிந்து வந்துட்டு, அத்தை என்னாச்சு அத்தை உங்களுக்கு, இப்போ உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல, இப்போ நல்லா இருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு சிந்து, நீ என்னை விட்டு எங்கே போன, நான் உன்னை பார்க்காம நான் ரொம்ப பயந்துட்டேன் சிந்து, இனிமே என்னை விட்டு எங்கேயும் போகாத சரியா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அத்தை இங்கே பாருங்க அத்தை, நீங்கள் இப்படி ஒரு முடிவு எடுத்தது எனக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷமா இருக்கு தெரியுமா, என்னை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டீங்களா அத்தை அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு சிந்து, உன்னை நான் மன்னிச்சு முழுசாக ஏற்றுக்கிட்டேன் சிந்து, நீ இனிமே என்னோட மருமக தான் நீ அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு
சிவாக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. இங்க பாருங்க பெரியம்மா, நீங்க இப்படி ஒரு முடிவு எடுப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல பெரியம்மா. நீங்க சிந்துவையும் என்னையும் சேர்த்து வைப்பீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல பெரியம்மா அப்படின்னு சொல்லவும், இங்க பாரு சிவா, உன்னோட மனசுல இருக்கிற எல்லாமே இப்பதான் எனக்கு புரிஞ்சிச்சு சிவா. அதனால சிந்துவும் நீயும் சேர்ந்து சந்தோஷமா நீங்க வாழுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம மகா இருந்துட்டு ரொம்பவே கோவமா அன்னபூர்ணி கிட்ட போயிட்டு, இங்க பாருங்கக்கா, நடந்த விஷயத்தெல்லாம் எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா என்ன? எதுக்காக சிந்துவையும் சிவாவையும் ஒன்று சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னீங்க? இந்த சிந்துவால தான் என்னோட பையன் வாழ்க்கையே நாசமா போச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இப்படி தெரிஞ்சிருந்தோம் இப்படி அவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சு வாழ வைக்கிறேன்னு சொல்றீங்களே, அது என்னால் ஏத்துக்கவே முடியாது. என் பையன் யார் கூட வாழணும், யார் கூட வாழக்கூடாதுன்னு நான் தான் முடிவு பண்ணணும். இந்த விஷயத்துல நீங்க முடிவு எடுக்காதீங்கக்கா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்க பாரு மகா, இந்த விஷயத்துல என்னோட பேச்சதான் இது நம்ம சிவா கேட்பான்னு நான் நம்புறேன். சிவா, இங்க பாரு சிவா, சிந்து கூட சேர்ந்து வாழறதுல உனக்கு விருப்பம் இருக்குதா இல்லையா சிவா? இங்க பாருங்க பெரியம்மா, நீங்க சொன்னா கண்டிப்பா நான் செய்வேன். சிந்து கூட சேர்ந்து சந்தோஷமா நான் வாழ்வேன். சிந்து என் மனசு முழுக்க இருக்கா, கண்டிப்பா சிந்து கூட சேர்ந்து நான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட பைரவி இருந்துட்டு, அத்தை என்னத்த நடந்த விஷயத்தெல்லாம் நீங்க மறந்துட்டீங்களா அத்தை? இவளால தான் எல்லாரோட வாழ்க்கையும் மாறி போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது எப்படி அத்தை இவளை நீங்க மருமகளா ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இங்க பாரு பைரவி, எனக்கும் அதுதான் இவளை ஏன் மருமகளா ஏத்துக்காம போனோம்னு நினைச்சுதான் நான் வருத்தப்படுறேன். இவ இப்படி பண்ணதுனால தானே உன்ன மாதிரி ஒரு மருமக எனக்கு கிடைச்சிருக்கா. அது மட்டும் இல்லாம இவ்வளவு நல்லவதான். நம்ம வீட்டுக்கு சிவாவை ஏமாத்தி கல்யாணம் பண்ணதை தவிர நம்ம வீட்டுக்கு எந்த ஒரு கெடுதலும் பண்ணலையே. அதுவும் உன்ன மாதிரி ஒரு மருமகளை எனக்கு கொடுத்துருக்கா. அப்படி இருக்கும்போது எல்லா நன்மையும் பண்ண இவளை எதுக்காக நான் மருமகளா ஏத்துக்க கூடாது? நான் இவளை மனப்பூர்வமா மருமகளா ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சிந்துக்கு ரொம்பவே சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை அப்படியே அளவே இல்லை, அவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க. இங்க பாருங்க, நீங்க இவ்வளோ சீக்கிரமா என்னையும் சிவா டாக்டரையும் சேர்த்து வைப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். நான் வேண்ட கடவுள் என்னை கைவிடலை, ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம மகா இருந்துட்டு, இங்க பாருங்க, நீங்க நினைக்கிறது எதுவுமே இங்க நடக்கவே நடக்காது. கண்டிப்பா இந்த விஷயம் இந்த உலகத்துல நடக்கவே கூடாது. என் பையனுக்கு ஸ்னேகாவை நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே சிவா இருந்துட்டு, இங்க பாருங்கம்மா, என்னால் ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. என் மனசு முழுக்க சிந்து மட்டும்தான் இருக்கா. சிந்து மட்டும்தான் என் மனசில் இருக்கும்போது எப்படி என்னால் இவளை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? என்னால் ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது. அவள் பண்ண துரோகத்துக்கு கண்டிப்பாக அவளை என்னால் கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது. இங்கே பாரு சிவா, இப்போது அன்னபூர்ணி பெரியம்மா இந்த உயிரோடு இருக்காங்கன்னா அதுக்கு காரணமே யார்? நம்ம ஸ்னேகா தான். ஸ்னேகா மட்டும் நேரத்துக்கு வந்து உதவி பண்ணலைன்னா கண்டிப்பாக அன்னபூர்ணி பெரியம்மா கூடவே இருந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனேம்மா, இது எல்லாமே வாஸ்தவம் தான்மா, ஆனா ஸ்னேகாவோட வேலையே இது தானே. டாக்டருக்கு படிச்சா மற்றவங்களோட உயிரை காப்பாத்துறது தானே வேலை. இப்படி காப்பாத்தினதுக்காக அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னா அது என்னால முடியவே முடியாதுமா. இங்க பாருங்க பெரியம்மா, நீங்க சொன்னபடி சிந்து கூட சேர்ந்து வாழ்றதுல எனக்கு முழு விருப்பம் இருக்கு. நீங்க இப்படி ஒரு முடிவு எடுத்து என்கிட்ட இப்படி எல்லாம் பேசுவீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அன்னபூர்ணிக்கு எல்லாமே சரியாகி முதல்ல நம்ம அன்னபூர்ணியை தன்னோட ஹாஸ்பிட்டலுக்கு ஷிப் பண்ணுறாங்க நம்ம சிவா. அதுக்கப்புறம் நம்ம சிந்து இருந்துட்டு, இங்கே பாரு சிவா, நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை சிவா. உனக்கு எவ்வளோதான் நான் நல்லது பண்ணாலையும் நீ ஏன் என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? என்னோட மனசில் நீ எவ்வளோ உயரத்தில் இருக்க, நான் உன்னை எங்கே வச்சிருக்க, உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு உனக்கு தெரியாதா சிவா? ஏன் சிவா என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க? இப்படியெல்லாம் என்னை கஷ்டப்படுத்தாத சிவா அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் என்ன, நம்ம சிவா இருந்துட்டு, இங்கே பாரு ஸ்னேகா, உன்னை நான் லவ் பண்ணது உண்மைதான், நான் இல்லை நல்லா சொல்லலை. ஆனால் உன்னை லவ் பண்ணது 2 வருஷத்துக்கு முன்னாடி உன்னோட சுயரூபம் எல்லாத்தையுமே தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னால் உன்னை லவ் பண்ணவே முடியாது. நீ ரொம்ப 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 தப்பானவ அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அது யாருக்கு, நம்ம ஸ்னேகாவுக்கு ரொம்பவே மனசு வருத்தமாயிடுது. இங்கே பாரு சிவா, ரொம்ப ரொம்ப தப்பானவ தான். உன்னோட பெரியம்மாவோட உயிரை இப்போ காப்பாற்றிருக்க. அந்த ஒரு நன்றி கடன் கூட இல்லாமல் இப்படி என்கிட்ட இப்படியெல்லாம் பேசுகிறே சிவா. இங்கே பாரு, இங்கே பாரு ஸ்னேகா, என் அன்னபூர்ணி பெரியம்மாவோட உயிரை காப்பாற்றினதுக்காக உனக்கு நன்றி சொல்கிறத தவிர எனக்கு வேறு வழியே இல்லை. உனக்கு என்ன வேணாலும் பண்ணுறேன். ஆனால் நீ என் கூட சேர்ந்து வாழ்கிறன்னு மட்டும் சொல்லிடவே சொல்லிடாத. நான் சிந்து கூட தான் சேர்ந்து வாழ்வேன். சிந்து மட்டும்
மட்டும்தான் என்னோட மனைவி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்னபூர்ணியை கூட்டிட்டு தன்னோட ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சிந்து இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா, இங்க பாரு டாக்டரே, அன்னபூர்ணி பெரியம்மா இப்படி ஒரு விஷயத்துல நம்மள 2 பேரையும் சேர்ந்து வாழ சொல்லுவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இந்த சந்தோஷத்தை சொல்றதுக்கு அளவே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரம் பார்த்து அன்னபூர்ணி கண்ணை முழிக்கிறாங்க. முழிச்ச உடனே நம்ம சிந்துவை தான் முதல்ல தேடுறாங்க. சிந்து, எங்க சிந்து இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க அத்தை, நான் இங்க தான் இருக்கேன், நீங்க கவலைப்படாதீங்க, ஏதாச்சும் சாப்பிட்றீங்களா, நீங்க சாப்பிட்டுட்டு இப்போ டேப்லெட் போடுற நேரம், முதல்ல நீங்க சாப்பிடுங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடெல்லாம் ஊட்டி விடுறாங்க. ஊட்டி விட்டு டேப்லெட்டும் போட்டு விடுறாங்க. நம்ம அன்னபூர்ணியை பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க பாரு சிந்து, இவ்வளோ நல்ல மனசு உள்ள உன்னை போயிட்டு நான் ரொம்ப கொடுமைப்படுத்திட்டேனே, மகாவோட பேச்சை கேட்டுட்டு உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டேன், நான் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க அத்தை, நான் பண்ண தப்பு மன்னிக்க முடியாத ஒரு தப்பு, அந்த தப்பையும் என்னை இப்போ மன்னிச்சிட்டீங்க, எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீங்க கோவப்பட்டதுல எல்லாத்துலேயும் நியாயம் இருக்கு, அதுல ஒரு நியாயம் இருக்கிறதுனால தானே நீங்க அதுல கோவப்பட்டீங்க. நீங்க நீங்க வருத்தப்படாதீங்க. இதெல்லாம் நினைச்சு பரவாயில்ல, என்னோட மனசுல இருக்கிற பாரம் எல்லாத்தையும் நீங்க குறைச்சி வச்சுட்டீங்க. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இந்த சந்தோஷத்தை சொல்றதுக்கு எனக்கு அளவே கிடையாது. நான் அவ்வளோ சந்தோஷமா இருக்கேன் அப்படி இப்படின்னு தன்னோட மனசுல இருக்கிற எல்லாத்தையும் சொல்லி தீர்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆறுமுகம் இருந்துட்டு நம்ம பைரவி கிட்ட போயிட்டு, இங்க பாரு பைரவி, என்னோட அம்மாவே சிந்துவோட மனசை புரிஞ்சுக்கிட்டு இப்போ சிந்துவை ஏத்துக்கிட்டாங்க. எதுக்காக நீ சிந்து மேல இவ்வளோ கோவத்துல இருக்க? சிந்து உனக்கு நல்லது தான் பண்ணிருக்கா. என்ன மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளை உனக்கு எங்க தேடினாலும் கிடைக்கவே மாட்டாங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு என் கூட சந்தோஷமா வாழ நீ முயற்சி பண்ணு. உன்னோட லட்சியம் என்னன்னு சொல்லு. உன்னோட லட்சியத்தை எல்லாத்தையும் நான் நிறைவேற்றி வைக்கிறேன். நீ கவலைப்படாத. உன்னோட லட்சியத்தை நான் கண்டிப்பா நிறைவேற்றி வச்சு நீ எந்த உயரத்துக்கு போகணும்னு நினைக்கிறியோ அந்த உயரத்துக்கு உன்னை கொண்டு போய் நிறுத்துறேன். நீ கவலைப்படாத பைரவி அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கவும், இதெல்லாம் கேட்ட பைரவி இருந்துட்டு, இங்க பாரு ஆறுமுகம், உன்கிட்ட நான் நிறைய முறை சொல்லிட்டேன், உன் கூட சேர்ந்து வாழ்ந்தா என்னோட லட்சியத்தை என்னால் நிறைவேற்றவே முடியாது. அதனால எனக்கு நீ டிவோர்ஸ் கொடுத்துரு. நீ டிவோர்ஸ் கொடுத்துட்டனா என்னோட லட்சியத்தை நிறைவேற்றின மாதிரி நான் ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாரு பைரவி, இது கனவுல கூட நடக்கவே நடக்காது. நீ கண்டிப்பா இதை மட்டும் நீ நினைச்சு கூட பார்க்காத. இந்த உலகமே அழிஞ்சாலும் இப்படி ஒரு விஷயத்த மட்டும் நான் உனக்கு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்னபூர்ணி கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்கம்மா, இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குமா? இப்போ ஓகே இல்லை? இப்போ நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு ஆறுமுகம், இப்போ நல்லா இருக்கேன். இப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததுனால தான் சிந்துவோட மனசை என்னால் புரிஞ்சுக்கவே முடிஞ்சிச்சு. சிந்து எனக்காக எப்படியெல்லாம் அழுதா தெரியுமா? அது என்னால் உணர முடிஞ்சிச்சு. சிந்து, இங்கே பாரு சிந்து, என்னை மன்னிச்சிரு. உன்னை ரொம்ப கொடுமைப்படுத்திட்டேன். அப்படி கொடுமையை நான் பண்ணியிருக்கவே கூடாது. எந்த ஒரு பொண்ணுக்கும் பண்ணாத ஒரு கொடுமையை உனக்கு பண்ணிட்டேன். என்னை மன்னிச்சிரு சிந்து அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட. இதை கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம ஆறுமுகம் இருந்துட்டு, இங்க பாருங்கம்மா, இப்போ சிந்துவோட மனசை புரிஞ்சுக்கிட்டதே அவங்களுக்கு பெரிய ரிலீஃபா இருக்கும். அவங்க ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க. நீங்க கண்டிப்பா சிந்துவை ஏத்துக்கிட்டது ரொம்ப நல்ல விஷயம், ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம சிந்து இருந்துட்டு சிவா கிட்ட போயிட்டு, இங்க பாரு டாக்டரே, அன்னபூர்ணி அத்தையே உன்னையும் என்னையும் சேர்ந்து வாழ சொல்லுவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இங்க பாரு சிந்து, எனக்கும் உன்னை விட அதிகமான சந்தோஷம் இருக்கு தெரியுமா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இப்போ அன்னபூர்ணி பெரியம்மாவை இன்னைக்கே நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். இப்போ அவங்க ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாரு டாக்டரே, அன்னபூர்ணி அத்தைக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரவா நீ செக் பண்ணிட்டியா? இப்போ எல்லாமே நார்மலாக இருக்குல்ல? எல்லாத்தையும் தரவா செக் பண்ணிக்கோ டாக்டரே. அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஏதாவது ஒன்றுனா என்னால் தாங்க முடியாது டாக்டரே அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு சிந்து, அன்னபூர்ணி பெரியம்மா விஷயத்தில் நான் எதுவுமே மிஸ் பண்ண மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல? இங்கே பாரு டாக்டரே, எனக்கு தெரியும், இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. அன்னபூர்ணி பெரியம்மாவை லாரி மோதி இருக்கு. அவங்க உடம்புல எந்தெந்த பார்ட்டெல்லாம் டேமேஜ் ஆயிருக்கான்னு நமக்கு தெரியாதுல்ல? அதனால தான் டாக்டரே சொன்னேன்.
சொன்னேன் அப்படின்னு சொல்லவும், சரி சிந்து, அன்னபூர்ணி பெரியம்மா மேலே நீ இவ்வளோ அக்கறை வச்சுக்கிட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது. நீ கவலைப்படாத, நம்ம இன்னைக்கே வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்னபூர்ணிக்கு எல்லாமே சரியாகி அதுக்கப்புறம் அன்னபூர்ணியை வீட்டுக்கும் கூட்டிகிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனே நம்ம காயத்ரி இருந்துட்டு அன்னபூர்ணிக்கிட்ட, இங்கே பாருங்கம்மா, உங்களுக்கு இப்படி ஆனதை நினச்சி நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா, நீங்கள் எங்களை விட்டு போயிடுவங்களோன்னு நினச்சி நான் ரொம்ப பதறிட்டேம்மா. இனிமே நீங்கள் பத்திரமா இருக்கணுமா, நீங்கள் எங்கே போகிறதா இருந்தாலும் இனிமே சிவா அண்ணனையோ இல்லை ஆறுமுக அண்ணனையோ கூட கூட்டிகிட்டு போகமா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா காயத்ரி, நான் பார்த்து தான் போனேன். பைரவி மேலே இருந்த பாசத்தில் அவள் எங்கே போகிறா அப்படின்னு அவளை திரும்பி திரும்பி பார்த்துட்டு போனேன்னா முன்னாடி என்ன வருதுன்னு தெரியாமல் போயிட்டேன். என்னோட தப்பு தான். நான் அதாவது ரோட்டில் என்ன வண்டி வருது என்ன ஏதுன்னு தெரியாமல் நான் கிராஸ் பண்ணது என்னோட தப்பு தான். என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கம்மா, இந்த தடவை உங்களை காப்பாற்றிட்டாங்க. நீங்கள் மட்டும் இந்த உலகத்தில் இல்லைன்னா எங்களால் கண்டிப்பாக இந்த உலகத்தில் இருக்கவே முடியாதுமா. எங்களோட நம்பிக்கை சந்தோஷம் எல்லாமே நீங்கள் தானே. நீங்கள் எங்களை விட்டுட்டு போயிட்டீங்கன்னா எங்களுக்கு உலகமே கிடையாதுமா. நீங்கள் எங்களை விட்டு போகணுன்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு, இங்கே பாருங்கள், என்னை நினச்சி யாருமே வருத்தப்படாதீங்க. நான் ரொம்ப நல்லா இருக்கேன். என்னோட மனசும் சரி என்னோட உடம்பும் சரி ரொம்ப தெம்பாக தான் இருக்குது. இங்கே பாரு பைரவி, முன்னால் தான் இப்படியெல்லாம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நீ ரொம்ப வருத்தப்படாத. இது முழுக்க என்னோட தப்பு தான். நான் தான் ரோடு கிராஸ் பண்ண போது என்ன ஏது வருதுன்னு தெரியாமல் பார்க்காம கிராஸ் பண்ணிட்டேன். அது என்னோட தப்பு தானே. என்னை மன்னிச்சிரு பைரவி. உனக்கு இவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுத்ததுக்கு நான் என்னை மன்னிச்சிரு பைரவி அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கத்த, உங்களை அந்த நிலைமையில பார்க்குறப்போ நான் எவ்வளோ வருத்தப்பட்டேன் தெரியுமா. என்னால் அந்த விஷயத்த இப்போ யோசிச்சு பார்த்தா கூட என்னோட உசுரி அப்படியே நிற்கிற மாதிரி இருக்குது. இங்கே பாரு பைரவி, அப்படியெல்லாம் சொல்லவே சொல்லாத அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சிந்து இருந்துட்டு அன்னபூர்ணிக்கு ஜூஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம மகா இருந்துட்டு, இங்கே பாருங்கக்கா, நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லைக்கா. எதுக்காக சிந்துவை ஏற்றுக்கிட்டு இப்படிலாம் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அவள் பண்ண துரோகத்தையும் நம்பிக்கை துரோகத்தையும் எல்லாத்தையும் மறந்து அவளை ஏற்றுக்கிட்டது மிகப்பெரிய தப்பு. இங்கே பாருங்கள், அவளை நீங்கள் ஏற்றுக்கவே கூடாது. அவளை இந்த வீட்டை விட்டு துரத்துங்க. அவளை வீட்டை விட்டு துரத்தணும் தானே நீங்களும் நினச்சிக்கிட்டு இருந்தீங்க. இப்போ ஆக்சிடெண்ட் ஆகி இப்போ வீட்டுக்கு வந்ததுலேருந்து நீங்கள் ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு உடம்பு நல்லா சரியாகும் போது கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே புரியும். அவளை இந்த வீட்டை விட்டு துரத்துறீங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே அன்னபூர்ணி இருந்துட்டு, இங்கே பாரு மகா, இந்த விஷயத்தில் நான் நல்லா யோசித்து தான் முடிவு எடுத்திருக்கேன். இந்த விஷயத்தால் சிவாவும் சரி சிந்துவும் சரி சேர்ந்து வாழ்ந்தால் தான் சரியாக வரும்னு எனக்கு தோணுது. நீ கவலைப்படாத, அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக தான் வாழ்வாங்க. நீ சிவாவோட வாழ்க்கையை நினச்சி கவலைப்படாத. சிந்து சிவாவை ரொம்ப நல்லா தான் பார்த்துப்பான். சிவாவோட கண்ணில் இருந்து ஒரு துளி கண்ணீர் வராத அளவுக்கு சிந்து கண்டிப்பாக ரொம்ப நல்லா பார்த்துப்பா. நீ கவலையப்படாத. சிவாவை நினச்சி வருத்தப்பட வேண்டிய அவசியமே நம்மளுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட நம்ம மகாக்கு ரொம்பவே கோவம் வந்து அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா இருந்துட்டு, இந்த வீட்டில் என்னதாம்மா நடக்குது? அந்த அன்னபூர்ணிக்கு ஆக்சிடென்ட் ஆகிட்டு மண்டை இது குழம்பி போச்சா என்ன? இப்போ அந்த சிந்துவை ஏற்றுக்கிட்டு சிந்து தன்னோட மருமக தான் இனிமே நம்ம வீட்டில் தான் சிவா கூட தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டாலே இப்போ என்னம்மா பண்ணுறது? சிவாவும் சிந்துவும் சேர்ந்து வாழ்ந்தான். இப்போ ஸ்னேகாவை எப்படிம்மா அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது? இது எதுவுமே நடக்கக்கூடாதுன்னா நீ ஏதாவது பண்ணி ஆகணுமா, ஏதாவது பண்ணுமா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரடி, நானும் அதை தாண்டி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் நானே ரொம்ப முழிச்சுக்கிட்டு இருக்கேன்டி. இப்போ என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியலடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டு நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு ரொம்பவே கோவமா மகா கிட்ட வந்து, இங்க பாரு மகா, சிந்துவையும் சிவாவையும் புரிக்கிறதுக்காக நீ ஏதாவது பிளான் போட்ட, கண்டிப்பா உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்துருவேன். இனிமே இந்த வீட்டுக்கு நீ வரவே முடியாது. இனிமே சிவாவையும் சிந்துவையும் பிரிக்கணுன்ற எண்ணம் உன்னோட மனசுல வரவே கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அன்னபூர்ணி ரொம்பவே கோவமா நம்ம மகா கிட்ட பேசவும் நம்ம மகா அமைதியாடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம எசக்கி இருந்துட்டு மகா கிட்ட வந்து,
என்னக்கா இங்க என்ன நடக்குது, இங்க என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்னு எதுவுமே எனக்கு புரிய மாட்டேங்குது. இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப கோவம் வருது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருடா இசக்கி, நீ அந்த காயத்ரியை வச்சுதான்டா எல்லாத்தையும் நிறைவேற்றணும். அந்த காயத்ரியை கொடுமை பண்றதுல கண்டிப்பா அந்த அன்னபூரணி இந்த சொத்து எல்லாத்தையும் உன்னோட பேர்ல எழுதி வைக்கணும். அந்த அளவுக்கு அந்த காயத்ரியை நீ கொடுமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டு நம்ம அதாவது சிந்து அதாவது பைரவி வந்துட்டு ரொம்பவே கோவமா மகா கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்க, நீங்கள் பண்ணுறது கொஞ்சமாவது நியாயமாக இருக்கா? காயத்ரி உங்களோட பொண்ணு மாதிரி தானே, உங்கள் பொண்ணோட வாழ்க்கையை நீங்களே இப்படி கெடுப்பீங்களா? காயத்ரி ரொம்ப பாவம், வாயில்லாத பூச்சியே இப்படி கொடுமைப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களே, உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சின்றது ஒன்று இருக்குதா இல்லையா? இங்கே பாருடி, எனக்கு மனசாட்சின்றது ஒன்று இல்லவே இல்லைதான். இந்த குடும்பத்தை நான் ஆளணும், என்னோட கண்ட்ரோலுக்கு இந்த குடும்பத்தை நான் கொண்டு வரணும். அது வரைக்கும் இந்த குடும்பத்தில் என்னென்னலாம் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் நான் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். அதை உங்களால் யாராலையும் தடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சிந்து இருந்துட்டு பைரவ இருந்துட்டு, இங்கே பாருங்க, உங்களால் என்ன முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணுங்க. கண்டிப்பாக நான் எதுவுமே நடக்க விட மாட்டேன். அது எதுவுமே நடக்க விடாமல் உங்களை கண்டிப்பாக மூக்கை உடைக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பைரவி இருந்துட்டு மகா சொன்னது எல்லாத்தையும் யோசித்து மண்டையை குழப்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஆறுமுகம் வராரு. வந்த உடனே நம்ம ஆறுமுகம் இருந்துட்டு பைரவி கிட்ட, என்ன பைரவி என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்க? இல்லை ஆறுமுகம், நம்ம வயலில் நடந்த பிரச்சனை, இப்போது அத்தைக்கு ஆக்சிடென்ட் நடந்தது, இன்னும் ஒரு சில விஷயத்தெல்லாம் யோசித்து பார்த்தா இதில் ஏதோ சதி இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்றாங்க. என்ன பைரவி சொல்ற? ஆமா, இதுல ஏதோ சதி இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அதுவும் இந்த விஷயத்துல மகாத்தை ஏதோ சம்மந்தப்பட்டிருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ஆறுமுகம் இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. இங்கே பாரு பைரவி, நீ சொல்கிற விஷயம் மட்டும் உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக அவங்கள நான் யாருமே சும்மா விட மாட்டேன். நீ கவலைப்படாத. இந்த விஷயத்தில் யார் யார் தலையிட்டிருக்காங்க, யார் யாருக்கிட்ட எல்லாம் சம்மந்தம் இருக்குதுன்னு நான் கண்டுபிடிச்சிடுறேன், நீ கவலையப்படாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சிந்து இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக அன்னபூர்ணி கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்க அத்தை, இந்தாங்க உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், நீங்கள் சாப்பிடுங்க, இந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு நீங்கள் டேப்லெட் போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே நம்ம சிவா இருந்துட்டு சிந்துக்கிட்ட வந்து, இங்கே பாரு சிந்து, என்னோட பெரியம்மாவை இப்படியெல்லாம் பார்த்து கவனிச்சுக்கிட்டு இருக்கிறத நினச்சாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் பெரியம்மா ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேங்க. இப்படி ஒரு மருமக கிடைச்சதுக்கு அவங்க 7 ஜென்மத்துக்கும் புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி பெருமை பேத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பைரவி வராங்க. வந்த உடனே நம்ம சிவா சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு, இங்கே பாரு சிவா, நீ வேணா அவள் இந்த வீட்டுக்கு வந்தது ரொம்ப பெரிய வரம் அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லலாம். ஆனால் அவள் இந்த வீட்டுக்கு வந்தது மிகப்பெரிய சாபம்னு நான் சொல்லுவேன். மற்றவங்களோட வாழ்க்கையை அழிச்சிட்டு தானே அவள் இந்த வீட்டுக்கு வந்திருக்கான். அப்படி இருக்கும்போது அவளோட வாழ்க்கை எப்படி நிலைக்கும்? கண்டிப்பாக அவளோட வாழ்க்கை நிலைக்கவே நிலைக்காது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு நம்ம மகா நம்ம சிந்து இருந்துட்டு, பைரவி இங்கே பாரு பைரவி, நான் உனக்கு என்ன பாவம் பண்ணேன்? என்னோட வாழ்க்கையில் எதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுக்கிற? இங்கே பாரு, நான் எந்த ஒரு தப்புமே பண்ணலை. நான் எதுவுமே யோசித்து டாக்டரை கல்யாணம் பண்ணலை. இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தலான்னு தான் இப்படி ஒரு ஐடியா பண்ணேன். ஆனால் நான் டாக்டரோட காலையே ஏறி உக்காருவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நான் இறங்கி நின்று பார்க்கும்போது நம்ம டாக்டரு என் கூட இருக்கிறதுனால எங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு ஒரு பொய்யை சொல்லி வச்சுட்டேன். இப்போ வரைக்குமே எங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் ஆளதான். நான் என்னோட கழுத்துலேயே நானே தாலி கட்டிக்கிட்டேன்னா நான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை. அதுக்காக நான் உனக்கும் சரி, அன்னபூர்ணி அத்தைக்கும் சரி நான் துரோகம் பண்ணதான் இல்லையே. நான் இப்போ வரைக்குமே அன்னபூர்ணி பெரியம்மாக்கும் அன்னபூர்ணி அத்தைக்கும் சரி உனக்கும் சரி ஒரு நாளும் துரோகம் நினைக்கவே மாட்டேன். அது நீ நல்லா யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நைட் ஆகுது. நைட் ஆன உடனே நம்ம சிந்து இருந்துட்டு நம்ம சிவாவுக்கு பால் கொண்டு ரூமுக்கு போகிறாங்க. போன உடனே நம்ம மகா இருந்துட்டு சிந்துவை தடுத்து, இங்கே பாரு,
எதுக்காக என்னோட பையன் ரூமுக்கு போகிற, உன்னோட ரூமில் ஸ்டோர் ரூமில் போய் தூங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, அன்னபூர்ணி அத்தையே என்கிட்ட சொல்லிட்டாங்க, இனிமே டாக்டரோட ரூமில் தான் நீ தங்கணும், 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழலாம் அப்படின்ற முடிவையும் எடுத்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது என்னையும் டாக்டரையும் பிரிக்கிறதுக்கு நீங்கள் யார்? இங்கே பாருடி, நான் யாருன்னு நீ கேட்குறியா? என்னோட பையன்டி அவன். என் பையனுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு எல்லாமே எனக்கு தெரியும். திரும்ப திரும்ப இந்த விஷயத்தில் நீ தலையிடாத, முதல்ல இந்த இடத்த விட்டு போடி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்னேகா இருந்துட்டு மகா கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்க அட்டி, நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்கன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. கண்டிப்பாக சிவாவும் சரி அந்த சிந்துவும் சரி 2 பேரும் ஒன்று சேரவே கூடாது, நீங்கள் தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு நம்ம மகா இருந்துட்டு, இங்கே பாரு ஸ்னேகா, நீ கவலையப்படாத, அந்த சிந்துவையும் சிவாவையும் எப்படியாவது பிரிக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க. எல்லா தடையும் தாண்டி நம்ம சிவாவும் சிந்துவும் ஒன்று சேருவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்